சோஷியல் மீடியாவில் பாப்புலர் ஆகணுன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதில் வீடியோ எடிட்டிங் ரொம்பவே முக்கியமானது. வீடியோ எடிட்டிங் எல்லாராலும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஃபில்மோரா மாதிரி வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்மளுக்கு ஃப்ரீ அண்ட் பெய்டு வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஃப்ரீ வெர்ஷனில் பண்ணிக்கலாம் வித் வாட்டர் மார்க். ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னா அப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம். இவங்களோட ப்ரைஸஸ் கூட ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 8 to 9 மந்த்லி. அதே வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வருது. இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும், லைஃப் லாங் வேணும்னா பர்டிகுலர் வெர்ஷன் மட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷனுக்கு 3761 கொடுத்தா போதும். ஃபில்மோரா ஜஸ்ட் எடிட்டிங்கு மட்டும் கிடையாது, நிறையா ஏஐ ஃபீச்சர்ஸ் வருது. இப்போ நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா ஏஐ வீடியோஸு, ஏஐ இமேஜஸ்ஸு, ஏஐ வாய்ஸஸ்ஸு, ஏஐ சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே ஒரே இடத்துல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு விண்டோஸ்லேயும் மேக்லேயும் உங்கள் மொபைல்லையும் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு வாங்க, filmora.wondershare.net. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே உங்கள் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இஎக்ஸி ஃபைலோ இல்லை டிஎம்ஜி ஃபைலோ டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா. இதுக்கு முன்னாடி நான் அடோபி ப்ரீமியர் ப்ரோ கூட ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அதுக்கு ஸ்பேஸ் எனக்கு பத்தலை, என் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணல. என்னோடய சிஸ்டம் வந்து ஐஃபைல ரன் ஆகுது, ரொம்பவே கம்மியான கான்ஃபிகரேஷன் இருந்தாலுமே ஃபில்மோரா வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் இது EXE ஃபைல் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்வியூ. ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா வந்து இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளோட ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ளே ஆகிற இடம். இதுதான் வந்து டைம்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதும் சரி, ட்ரிம்மிங் பண்ணுறதும் சரி, எல்லாமே இங்கே பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு மீடியா இம்போர்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல தான் நம்மளோட ரா ஃபுட்டேஜை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான ஒரு லுக் தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் வந்து நார்மல் மெனுஸ் தான் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட்டு, ஓப்பன் ப்ராஜெக்ட்டு, இம்போர்ட் மீடியா, ரெக்கார்ட் மீடியா, அதே மாதிரி சேவ் ப்ராஜெக்ட்டு, டெலிட் ப்ரீவியூ ரெண்டர் ஃபைல்ஸு, ஏதாவது ஸ்பேஸு கொஞ்சம் சேவ் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிஃபரன்சஸ்ஸு, உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன மாதிரி இருக்கணுன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர்ஸு, எந்த ஃபோல்டர்ஸ் எங்கே சேவ் பண்ணணும், இது கொஞ்சம் ப்ரீமியர் ப்ரோட மேட்ச் ஆகுது என்ன கேட்டால். எடிட்டிங்கு, சைஸு, மீடியா கேட்சுன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகிறப்போ சில நேரத்தில் வந்து உங்களுக்கு டெம்பரரியாக க்ரியேட் ஆகும் இல்லைங்களா, அது கிளியர் பண்ணோன்னா எத்தனை டைமில் கிளியர் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸு, எந்த ஒரு கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்பில்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எடிட் செக்ஷன் இருக்குது, டூல்ஸு எல்லாம் வந்து நம்ம மெனுவிலே பார்த்துக்கலாம். இருந்தாலும் நமக்கு இங்கே கூட ஆக்ஷன் பண்ணிக்கலாம். வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெல்ப்புக்கு தனியாக மெனு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஃபில்மோரா வாக் த்ரூன்னு ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சொல்லுது மெட்டீரியலை எங்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோடனே ஒரு யூசர் கைட் கூட கொடுத்துருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேலேருந்து இங்கே ட்ராக் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலான்னு கூட சொல்லுது. சரி, நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோன்னே டைம்லைனில் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், க்ளீனாக ட்ராக் டு ஆட் எஃபெக்ட்னு சொல்லுது. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எஃபெக்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர் மாதிரி எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட்டை ட்ராக் பண்ணி இங்கே போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கூட அப்ளை ஆகுது. அப்புறம் வந்து நம்ம இங்கே ப்ளே வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ப்ரிவியூ செக்ஷனு. பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இங்கே ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் தான் வந்து நம்ம ஃபைனலாக நமக்கு வர அவுட்புட். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணுன்றது இங்கே கொடுத்துக்கலாம். உங்கள் டைட்டில் இங்கே கொடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் என்ன வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஃபார்மேட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது MP4 தான்.
எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தாச்சுன்னா நமக்கு ஃபைனலாக ரெண்டர் ஆகி இந்த மாதிரி காட்டுது. ஒரு டிஸ்கவுண்ட் எக்ஸ்பைரி நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்து நமக்கு வந்து ஃப்ரீலேருந்து பெய்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் மீடியா, அதே மாதிரி ஸ்டாக் மீடியான்னு வந்துருக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஏஐ சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஃபில்மோரா கூட சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவங்களே ஒரு சில மீடியா கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோவில் எங்கேயாவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ் கூட அவங்க நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட இல்லை ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைட்டில்ஸ், உங்கள் வீடியோவுக்கு ஏதாவது டைட்டில்ஸ் வேணும்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிரான்சிஷன்ஸ், ஒரு ஸ்க்ரீனுக்கு இன்னொரு ஸ்க்ரீனுக்கு, ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது டிரான்சிஷன்ஸ் வேணும்னா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதில் மவுஸ் ஓவர் பண்ணாலே நமக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வரும்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸு இல்லை வந்து வீடியோ எஃபெக்ட்ஸு, பாடி எஃபெக்ட்ஸு, ஆடியோ எஃபெக்ட்ஸு, ப்ளகின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மவுஸ் ஓவர் பண்ணாலே நமக்கு அந்த எஃபெக்ட் என்ன மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குன்றது இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி சில ஃபில்டர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. கலர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரெட்ரோ, அந்த மாதிரி ஆரஞ்ச், கிளியர் கான்ட்ராஸ்ட். இது கூட நமக்கு ஸ்டிக்கர்ஸ் கூட வருது. சப்ஸ்கிரைப் ஸ்டிக்கர்ஸு, லைக், ஷேர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் அது கூட வருது. ஒரு கண்டென்ட் க்ரியேட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே டைம்லைனில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெக்ஸ்ட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா மெனுஸ் இங்கே இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கு, ஆடியோ மிக்சிங் பண்ணிக்கிறதுக்கு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு, வீடியோ கட்டிங் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி நமக்கு ட்ரெண்டிங்கான சவுண்ட்ஸ் கூட, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ ஒரு பிகினருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு எந்த ஒரு சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக, அதே மாதிரி தேவையான இடத்துல தேவையான எஃபெக்ட்ஸ்க்கு சிம்பிளாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீமியர் ப்ரோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது இந்த ப்ரைஸு. நான் ஒரு 1 hour வீடியோ கூட இல்லை ட்ராக் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு லேகும் இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே ப்ரிவியூ பார்க்கும்போது நமக்கு இங்கே குவாலிட்டிஸ் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். 1/2க்கு இல்லை 1/4க்கு நீங்கள் குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டமில் கூட நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ கூட நான் வந்து ஃபில்மோவில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தனியாக, ஆடியோ தனியாக அழகாக காட்டுது நம்மளுக்கு. இதனால் என்னென்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்பேஸு, அந்த ஐடியல் ஸ்பேஸை வந்து நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த டைம்லைன் பார் கூடயே வந்து சிசர் வருது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணால் கூட கட் ஆகுது. அதே மாதிரி கண்ட்ரோல் பிக்கோட ஷார்ட்கட் கூட அங்கே அழகாக காட்டுது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே அது கட் ஆகுது. மெயின் வந்து நமக்கு இந்த ஸ்பேஸ், ஐடல் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அது வந்து இங்கே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரெண்டும் செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்து ஒட்டிக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.